கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சத்தியவசனம் நற்செய்தி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளின் நற்செய்திக்கான கருப்பொருள் ஆவியின் கனி. ஆவியின் கனி பரிவு. இந்த சிந்தனைக்கான திருமறை பகுதி எபேசியர் 4 அதிகாரம் 32 வசனம். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். என அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வின் விழுமியங்கள், கிறிஸ்தவ வாழ்வின் தன்மைகள், கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஆவியின் கனிகள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டினை நமக்கு தருகின்றது. ஆவியின் கனிகள் குறித்து பவுலடிகளார் அங்கே குறிப்பிடுகின்ற பொழுது, கிறிஸ்தவ விசுவாசிகள் தங்களுடைய வாழ்விலே வெளிப்படுத்த வேண்டிய நற்பண்புகளை அங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை, பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய வாழ்விலே நீங்கள் பெற்றிருப்பீர்களா இருந்தால் உங்களுடைய வாழ்வு இந்த கனிகளை அங்கே ஏற்படுத்தும். பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற பொழுது இந்த கனி உங்களுக்குள்ளே இருந்து அது வெளிப்படுகின்றது. அது உங்களுடைய கனியாக மற்றவர்களுக்கு அது வெளிப்படுகின்றது என்ற உண்மையை பவுலடிகளார் நமக்கு முன்வைக்கின்றார். இந்த ஆவியின் கனியிலே பரிவு ஒரு முக்கிய இடத்தினை பெறுகின்றதை நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த பரிவு இன்றைக்கு சில வேளைகளிலே ஒரு மாய்மாலமான ஒரு காரியமாக இது போகின்றதை பார்க்கிறோம். இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் விருத்தி அடைந்து பரவி கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியிலே நாம் இந்த பரிவை நாங்கள் பல இடங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். பல இடங்களிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு இயற்கை அழிவு அல்லது ஒரு வறுமை, ஒரு பிரச்சனை நாட்டிலே அல்லது சூழலில் ஏற்படுகின்ற பொழுது உதவி செய்வதற்கு பலர் முன்வருகின்றார்கள் என்று பார்க்கிறோம். இந்த உதவி செய்பவர்கள் உதவி செய்து அதை பதிவு செய்து சமூக வலைத்தளங்களிலே போடுவது, அல்லது அதை தாங்கள் இப்பொழுது இப்படியான ஒரு காரியத்தை செய்தோம், இப்படியான ஒரு பரிவு நாங்கள் காட்டியிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆவலோடு இந்த காரியங்கள் செய்கிறதை நாம் இன்றைக்கு மலிந்து போன சமூக வலைத்தளங்களின் பதிவுகளாக நாம் பார்க்கிறோம். ஒரு வகையிலே அது இன்னொருவரை தூண்டுகின்றது, நானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று. அது நல்லது, அது தவறல்ல. ஆனால் இன்றைக்கு இந்த பரிவு காட்டி இப்படியான ஒரு உதவியை செய்வது என்பது அது எனக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கான முயற்சியை கொண்டிருக்கிறதா, பலரிடத்தில் இருந்து பாராட்டினை பெற வேண்டும் என்ற நோக்கத்தினை அது கொண்டிருக்கிறதா என்கின்ற பொழுதுதான் அது விமர்சனத்துக்கு உள்ளாகின்றது, அது கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றது. ஆகவே இவ்விதமான ஒரு சூழலிலே கிறிஸ்தவ விசுவாசிகள் இந்த பரிவு காட்ட வேண்டும், பரிவு என்ற கனியை கொண்டிருக்க வேண்டும் என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்வின் சட்டமாய் இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய வாழ்விலே கொண்டிருக்க வேண்டிய ஒரு உன்னதமான பண்பாக அது காட்டப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே தான் பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதின கடிதத்திலே சொல்லுகின்றார், ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். ஆகவே இந்த பரிவு காட்டுதல் என்பது நன்மையை செயல் வடிவத்திலே கொண்டு வருவதற்கான ஒரு காரியம், மற்றவருக்கு நன்மை செய்வதற்கான ஒரு வழிகாட்டலை, ஒரு உந்துதலை அது கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு சில வேளை வீதிகளிலே செல்லுகின்ற பொழுது வீதி ஓரத்திலே இருக்கின்ற ஒரு இயலாத ஒருவர், வறுமையில் இருக்கிற ஒருவரை பார்த்து நமக்கு ஒரு பரிவு வருகின்றது. ஆனால் நாம் அதை கடந்து போகிறோம். இது எப்படி செய்வது, எப்படி பார்ப்பது என்று பல்வேறுபட்ட காரியங்கள் நமக்குள்ளே மனதிலே வருகின்றது, நாம் கடந்து போகின்றோம். ஆனால் அது நன்மை செய்ய தூண்டாமல் அது போய்விடுகின்றது. அப்படியான இடத்துல அந்த பரிவு ஒரு முழுமையான நிலையை அது அடையவில்லை. அந்த பரிவு முழுமையடையவில்லை என்பது தான் திருமறை நமக்கு காட்டுகின்றது. இங்கே இந்த பரிவு நன்மையை ஏற்படுத்தி அது முழுமை பெற வேண்டும் என்ற உண்மையை சொல்லுகின்ற பவுலடியார் சொல்லுகின்றார், கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள்.
அவை இந்த பரிவுக்குள்ளே ஒரு மன்னிப்பை அங்கே காட்டுகின்றது. அந்த மன்னிப்பின் தாற்பயம் அல்லது மன்னிப்பின் ஆழம் இந்த பரிவிலிருந்து வெளிப்பட்டது என்ற ஒரு உண்மையை கொண்டு வருகின்றார். மனுக்குலம் எல்லாமே பாவம் செய்து தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போகின்ற பொழுது கடவுள் மனுக்குலத்தை மன்னித்தார், தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி சிலுவை மரணத்தினூடாக மன்னித்தார் என்பது மட்டுமல்ல. ஆனால் இந்த முழு மனுக்குலத்தையும் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கொண்ட அந்த பரிவுதான் இந்த மன்னிப்புக்கு காரணமானது, இந்த மன்னிப்பை கொண்டு வந்தது. இந்த மன்னிப்பு பரிவினூடாக வந்த ஒன்று என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பரிவினை, இந்த கருணை உள்ளத்தினை நாம் கொண்டிருக்க வேண்டியது அவசியம். அது பிறருக்கு உதவி அளிக்கின்றதாக, பிறருடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றதாய் அது இருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த மன்னிப்பை நமக்கு தந்தது நாம் இழந்து போன வாழ்வை பெற்று கடவுளோடு திரும்பவும் ஒரு வாழ்வை பெறுவதற்காக, கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்வதற்காக. இழந்து போன வாழ்விலிருந்து நாம் மீண்டு ஒரு புதிய வாழ்வை வாழ்வதற்குத்தான் அந்த மன்னிப்பை அவர் கொண்டு வந்தார். அந்த மன்னிப்பு பரிவினால் ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கு அந்த உள்ளத்தை நாம் கொண்டிருக்கிறோம் என்றால் மற்றவருக்கு நாம் உதவி செய்வதனால், அந்த உதவி அவர் இழந்து போன வாழ்விலிருந்து ஒரு புதிய வாழ்வுக்கு, அவருடைய பழைய வாழ்வுக்கு அவரை கொண்டு வருகின்ற, உயர்த்துகின்ற விதத்திலே அது உதவி அளிக்கின்றதாக இருக்க வேண்டும். அங்குதான் அந்த பரிவு என்கின்றது முழுமையாக அங்கே வருகின்றது. யார் நமக்கு எதிராக, பிழையாக, தவறாக நமக்கு எதிராக அவர்கள் நடந்து கொண்டாலும் அவர்களை நாம் இந்த தயவுடனும் இந்த பரிவுடனும் மன உருக்கத்துடனும் அவரை பார்க்க வேண்டும் என்பது இந்த பரிவு நமக்கு எடுத்து காட்டுகின்ற ஒன்றாயிருக்கிறது. இதுதான் கடவுளின் பரிவு. இதுதான் ஆண்டவர் இயேசு கொண்ட பரிவாக நாம் பார்க்கிறோம். பரிவோடு அவனை தொட்டார், பரிவோடு அவனை நோக்கினார் என்று திருமறையிலே பல இடங்களிலே இந்த இயேசுனுடைய ஊழியங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நிலைமைகளிலே யார் மீதெல்லாம் நாம் பரிவு கொள்ளுகிறோம் என்றால், நமக்கு எதிரானவர்கள், நமக்கு எதிராக செயற்படுகிறவர்கள், நமக்கு அநியாயம் செய்கின்றவர்கள், நமக்கு வன்முறை செய்தவர்கள், நமக்கு சவாலினை உட்படுத்தினவர்கள், இவர்களிடத்திலே அந்த பரிவின் உள்ளம் வர வேண்டியது, பரிவின் உள்ளத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு சொல்லப்படுகின்றது. ஆக இந்த பரிவு ஒரு வெளியரங்கமான ஒரு அங்கீகாரத்திற்கு, மற்றவரிடமிருந்து பெறுகின்ற பாராட்டுக்கான ஒன்று அல்ல. இது ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒன்று என்ற அந்த ஆழத்தில் இருந்து சிந்திக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவர் விதமாய் நம்மீது பரிவு கொண்டு நம்முடைய வாழ்வை மீள கட்டி எழுப்பினார். எப்படி நாம் அவருக்கு விரோதமாய் வாழ்ந்த பொழுதும் நம்மீது அவர் பரிவு கொண்டாரோ, அதுபோல இன்றைக்கு மற்றவனுடைய வாழ்வை கட்டி எழுப்புவதிலும், நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் மீது நாம் கொள்ளுகின்ற மன்னிப்பிலும் அந்த பரிவை நாம் வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். இதுதான் ஆவியின் கனி என்கின்ற பரிவு நமக்கு சொல்லுகின்ற, முன்வைக்கின்ற சிந்தனையாயிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களாய், கிறிஸ்தவ விசுவாசிகளாய் இருக்கிற நாம் இந்த ஆவியின் கனி என்ற பரிவினை நம்முடைய வாழ்விலே நாம் பின்பற்றுவோம், அதை வெளிப்படுத்துவோம். அப்பொழுது கடவுள் நம்மீது கொண்ட பரிவின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும், அந்த உண்மையை நாம் வெளிப்படுத்த முடியும். ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் வழிநடத்துவாராக.